சாத்தான்குளத்தில் மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக அரசை கண்டித்து நடைபயணம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மகிழா காங்கிரஸ் கட்சி சார்பில் பாஜக அரசை கண்டித்து நடைபயணம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மகிழா காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் அசீனா சயீது செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாஜக அரசு ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்கள் குறித்து பாஜகவினர் தொடர்ந்து மௌனம் சாதிக்கின்றனர் எனவும், நடிகர் விஜய் கட்சி துவங்கும் முன்பு ராகுல் காந்தியை சந்தித்தார். அவர் விரைவில் காங்கிரஸில் இணைந்து விடுவார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஒரு வார்த்தை இவர்கள் பேசுவதில்லை. பெண்களுக்கு என்று எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, ஹத்ரஸ் ஆகட்டும், லக்கிம்பூர் ஆகட்டும், எங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகம், பாலியல் வன்கொடுமைகள் அதிகம். உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்ச கொடுமை. முசஃபர் நகர் ஆகட்டும், லக்கிம்பூர் ஆகட்டும், ஹத்ரஸ் ஆகட்டும், இப்படி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எங்கு நடந்தாலும் பாஜக வாய் திறவா மௌனியாக இருக்கிறது. ஆகவே மோடி அவர்களே, நீங்கள் எங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எங்களுக்கு உரிய உரிமை கொடுங்கள். நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. The Constitution of India has laid down gender equality for us. எங்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். அதை நாங்கள் அகிம்சை வழியில் போராடி பெறுவோம் என்று சூளுரைத்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாவட்ட வாரியாக நடைபயணம் மேற்கொண்டுள்ளது. ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேட்டியளித்துள்ளார். கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மலிவு விலையில் மருந்துகள் அனைத்தும் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசின் சார்பில் பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திறக்கப்பட்டுள்ளது. மார்க்கெட் விலையை விட பாதி விலைக்கு குறைவான விலையில் இங்கு மருந்துகள் வழங்கப்படுகின்றது. இந்தியா முழுவதும் இது பயனுள்ள திட்டமாக செயல்படுத்தப்படுகின்றது எனவும், தாவேக கட்சியினருக்கும் விஜய்க்கும் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். ஜனௌஷதி என்று சொல்லக்கூடிய மலிவு விலை மருந்தகத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். இதில் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட 5 மடங்கு விலை கம்மியாக கிடைக்கும். பிபிக்கு வெளியில் ஒரு ஸ்டிப்னுடைய மாத்திரை 300 ரூபான்னா இங்கே வந்து 30 ரூபா தான். அதே மாதிரி பேரசிட்டமால் வெளியில் 50 ரூபாய்க்கு வாங்குறது இங்கே 15 ரூபாய். இப்படி உயிர்காக்கும் மருந்துகளில் கூட விலைகள் ரொம்ப குறைவாக இந்த மருத்துவம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையை எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தெற்கு மாவட்டம் சார்பில் பூலாங்குடி காலனியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்றரசு தலைமையில் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கட்சி கொடி ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து OFT தொழிற்சாலையில் நிர்வாகி இயக்குனர் ஹரிஸ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவான்மியூரில் உள்ள பாபன் குமர குருதாசர் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் தேர் திருவிழா நடைபெற்றது. சென்னை திருவான்மியூரில் உள்ள பாபன் குமர குருதாசர் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மரத்தால் செய்யப்பட்ட புதிய ரதத்தினை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதிமன்ற உத்தரவுகளால் தாமதமாகியிருந்த பல 100 ஆண்டுகளாக கோவில்களில் திருப்பணிகள் மற்றும் குடமுழுக்கு நடத்த தடை இருந்த நிலையில் அதற்கு தீர்வு கண்டு தற்போது திராவிட மாடல் ஆட்சியில் பல கோவில்களில் குடமுழுக்கு திருப்பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும், இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 2098 கோயில்களில் குடமுழுக்கு செய்யப்பட்டிருந்த நிலையில் வருகின்ற ஒரு வாரத்திற்குள் 116 கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது என தெரிவித்துள்ளார். அந்த வகையிலே அருள்மிகு பாம்பன் சுவாமி திருக்கோயில் என்பது குடமுழுக்கிற்காக திருப்பணிகள் மேற்கொள்ள பாம்பன் சுவாமிகள் அவர்களை எடுத்து வைத்த பிறகு 36 ஆண்டுகளுக்கு பிறகு 18 ஆண்டுகள் நீதிமன்ற வழக்கினை முறையாக நீதிமன்றத்தின் நெடிய படிகளிலே ஏறி சட்டத்தை நிலைநாட்டி இந்த பாம்பன் சுவாமிக்கு குடமுழுக்கு நடத்திய பெருமை இந்த ஆட்சிக்கு உண்டு. இந்த பாம்பன் சாமி திருக்கோயிலுடைய மொத்த நிலப்பரப்பு 3.11 ஏக்கர். இந்த 3.11 ஏக்கரில் எங்கு உட்கார்ந்தாலும் ஒரு வைப்ரேஷன் நிறைந்த பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது. அதை யாரும் மறுக்க முடியாது. கொத்தக்கடை பகுதியில் தனியார் திடலில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு சார்பில்
நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தனியார் திடலில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பல்வேறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் மதுரை மாவட்டத்திற்கு வருகை தந்து மாவட்டத்தினுடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியுள்ளதாகவும் எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்துள்ளார். சென்ற வருடம் செப்டம்பர் 21 முதல் கட்ட ஆய்வு நடத்தினோம். இந்த முறை சென்ற ஆய்வினோட இந்த அளவுக்கு பணிகள் முன்னேற்றம் வந்திருக்கு, எந்தெந்த பணிகளில் சுமங்க எந்த பணிகள் விரைவாக முடிச்சிருக்கு அப்படின்ற ஆய்வு முடிச்சிருக்கிறோம். புத்தகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.